யாரை கிரிக் பண்ண முடியாதா? அவ்வளோ அவசரப்பட்டு போய் நீ அப்புறம் ஆக்சிடென்ட் ஆகிட்டுனா போலீஸ் வரணும், செக் பண்ணணும். ரெண்டாவது உனக்கு இன்சூரன்ஸ் கம்பெனிக்காரன் வந்து அந்த சின்ன வயசுல இருந்து ஒரு ஆசைன்னா பெரிய ஆசை ஒரு பொருள் மேல. அதான் என் லைஃபோட டார்கெட். ஸோ ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்கள் ரைடர் சூர்யா. நான் சொன்ன மாதிரி தான் நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா கிவ்அவே அந்த மாதிரி சம்பவங்கள் நிறைய நடந்துகிட்ருக்கோம். ஸோ சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா சவுதி அரேபியா ரியாத்தில் வந்து பார்த்திங்கன்னா டெலிவரி ஒர்க் பண்ணிகிட்ருக்கேங்க. ஃபுட் டெலிவரி ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் ஹேங்கர் ஸ்டேஷனில். ஸோ சவுதி அரேபியா ரியாத்துலேருந்து நம்ம வீடியோஸ் பார்க்குறீங்க அப்படின்னா சொல்லுங்கள், கண்டிப்பாக மீட் பண்ணலாம். ஏன்னா எனக்கு ஒரு சப்போர்ட் கிடைச்ச மாதிரி இருக்கும். நம்ம ஏரியாவில் உள்ளவங்க, நம்ம தமிழ்நாட்டில் உள்ளவங்க, நம்ம மொழி பேசுகிறவங்க இருக்கீங்க அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு சேஃப்டியாக ஃபீல் ஆன மாதிரி இருக்கும். ஸோ அப்படி யாராவது இருந்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதுமாதிரி நம்மளே மாதிரி ஹேங்கர் ஸ்டேஷனில் யாராவது ஒர்க் பண்ணுறீங்க தமிழ் பசங்க அப்படின்னா சொல்லுங்கள். எப்படி நீங்கள் எவ்வளோ ஆர்டர் எடுக்கிறீங்க, எப்படி எடுக்கிறீங்க, அதெல்லாம் சொல்லி கொடுத்தீங்கன்னா நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? நான் வந்து அடுத்த ஒரு ஷார்ட்ஸே மேக் பண்ணலான் இருக்கேன். ஹவு டு மோர் ஆர்டர்ஸ் அண்ட் அப்படின்னு போட்டு ஒரு எங்கே போகிறோம் அப்படின்னா, ஏன்னா நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதத்தில் உட்காந்து யாஸ்மின் ஃபுல்லாகவே அல் யாஸ்மின் ரியாத்தில் வந்து அல் யாஸ்மின்ங்கிற ஒரு ஏரியா ஃபுல்லாகவே நம்ம சுற்றிட்டோம். இப்போ அங்கே நம்மளை எங்கே விட்டாலும் மேப் இல்லாமல் நம்மளால் சுற்ற முடியும். சரிங்களா? அப்படி இப்போ இதாகிட்டு ஒரு மாதம் ஃபுல்லாக அங்கே தான் இருந்தோம். இந்த மாதம் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா அல் மால்கா, ஸோ அது பக்கத்துலேயே தான் இருக்குது. பெரிய ஏரியா. இப்போ கொஞ்சம் தள்ளி போனீங்கன்னா டெசர்ட்லாம் இருக்கும். ஸோ அல் மால்காங்கிற ஒரு ஏரியாவில் தான் இந்த மாதம் ஃபுல்லாக நம்ம சுற்றி பார்க்க போகிறோம். ஏன்னா வந்து யாராவது கேட்பாங்களா, சவுதி அரேபியா போனேங்க எதுங்கெல்லாம் சுற்றி பார்த்துருக்கேன்னா, நான் தைரியமாக சொல்லுங்களா ரியாத் ஃபுல்லாக சுற்றிருக்கேன்டா டே 2 வருஷத்தில் அப்படின்னு சொல்லுவேன். பார்த்தீங்களா? அதனால் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதம் அல் மால்கா தான், ஃபுல்லாகவே அல் மால்கா தான் எடுக்க போகிறேன். அல் மால்கா செக்ஷனில் இருந்துட்டு ஃபுல்லாக வேலை. ஏன்னா அங்கே நிறைய டெசர்ட் இருக்கும். ஐ மீன் டெசர்ட்னால் ரொம்ப டெசர்ட் சைட்லலாம் போகும் அதோட ஆர்டரு. அது ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இப்போ யாஸ்மினில் இருக்க மாதிரி நிறைய ஷாப்ஸ் இருக்காது. மெயினாக ஒரு இடத்துல குமிஞ்சு கிடக்காது, தனித்தனியாக பிரிஞ்சிருக்கும். அதனால் ஆர்டர்ஸ் வரதும் கொஞ்சம் பார்த்திங்கன்னா டிலே ஆகும். இருந்தாலும் பரவாயில்ல. இந்த மாதம் அல் மால்கா, ஏன்னா இந்த மாதம் டார்கெட் எதுவும் வைக்கல. நல்ல சேலரி எனக்கு கிவ்அவே கொடுக்கணும். கிவ்அவே கொடுக்குறக்காக ஒரு நல்ல சேலரி வேணும். அதனால் இந்த மாதம் ஃபுல்லாகவே அல் மால்காவில் இருந்து நம்ம செக்ஷன் எடுக்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியா. சுற்றி பார்த்த மாதிரி ஆயிரும். அல் மால்காவில் எல்லா இடமும் பார்த்த மாதிரி ஆயிரும். அதனால் அல் மால்கா தாங்க. ஸோ அல் யாஸ்மின் வந்தாச்சு. இது வந்து எங்கே இருக்குது அப்படின்னா அல் மால்கா பக்கத்தில் தான் இருக்குது. இப்போ நம்ம அல் மால்கா தான் போகிறோம். அதுக்கு மட்டும் நல்லா ஒரு கூலிங் தண்ணி குடிக்கணும், ஜில்லுன்னு தண்ணீர். அங்கே இருக்குது அந்த பள்ளிவாசலில் தான் இப்போ நம்ம குடிக்க போகிறோம். மஸ்ஜித்லாம் சொல்ல போகிறதில்ல, பள்ளிவாசல் தான் நம்மளுக்கு எப்போவுமே. அங்கே தான் பார்த்திங்கன்னா நல்ல ஃபியூரான நல்ல ஒரு தண்ணி, அக்வாஃபினா மாதிரி இது பண்ண தண்ணி. அது அங்கே நல்லா ஜில்லுன்னு கிடைக்கும். போயிட்டு தண்ணி குடிச்சிட்டு அப்புறம் அல் மால்கா போய்ட்டு செக்ஷன் புக் பண்ணோம். டார்கெட் இந்த மாதம் முக்கியம் இல்லை, பட் இருந்தாலும் நல்ல சேலரி வாங்கணும். இதுதாங்க. லாகின் பண்ண உடனே ஒரு ஆர்டர் வந்துருச்சு. ஆப்போசிட்டில் அங்கே இருக்குது பார்த்தீங்களா, அங்கே பாராபார் அங்கே தான் போனோம். இப்போ எம்மா யாரப்பா மனசுக்குள்ளே திட்டுறது என்ன? எவனா நம்ம வீடியோ பார்க்குறவன் திட்டுவான். கமெண்ட் பண்ணால் கமெண்ட் ரீப்ளே பண்ண மாட்டேங்கான், மெசேஜ் பண்ணால் ரீப்ளே பண்ண மாட்டேங்கான்னு சொல்லி திட்டுவான்லி. வேறு யார் நம்மளை திட்டா போகிறான்? ஸோ எடுத்துகிட்டு என் பிறகு 9 கிலோமீட்டர் நினைக்கேன் ட்ராப்பு இப்போ கொடுக்கணும். இப்போது ரைடரை மீட் பண்ணேன். அவர் வந்து க்ரீன் கலர், நாங்கள் எல்லோ கலரில், அவர் க்ரீன் கலரில் ஒரு கம்பெனி நேம் ஏதோ ஒன்று சொன்னார், மறந்து போச்சு. டெய்லியும் வெறும் 3 ஆர்டர் பண்ணால் போதுமா. வெறும் 3 ஆர்டர் பண்ணோன்னே அந்த ஐடியா அப்படியே ஆட்டோமேட்டிக்காக லாக் அவுட் ஆகிருமாமா. அடுத்த நாள் ஆட்டோமேட்டிக்காக லாகின் ஆகுமாமா. சேலரி எவ்வளோன்னா 2000 ரியால் சேலரி. அப்புறம் சாப்பாடு கம்பெனி 300 ரூபா கொடுத்துருவாங்களாமா, 300 ரியால் கொடுத்துருவாங்களாமா, ரூம் கொடுத்துருவாங்களாமா. அப்போ பாருங்கள் 2300 ரூபா சேலரி, வெறும் 3 ஆர்டர் ஒரு நாளைக்கு. சமல்ல. ஆனால் மேபி அது புது கம்பெனின்னு நினைக்கிறேன். மேபி ஆர்டர் ரொம்ப கம்மியாக வரலாம். 8 மணி நேரம் 9 மணி நேரத்துக்கு 2-3 ஆர்டர் கூட வரலாம். ஆனால் அவர் 3 ஆர்டர் இப்போ முடிச்சிட்டார். அவர் ரூம் போகிறாரு. அவர் காமிச்சார் என்கிட்ட. ஹேங்கர் வெரி ஏதோ சொன்னான் ஹிந்தியில். அப்போ நான் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அப்போ சொன்னான் ஹேங்கர் டெய்லி 15 ஆர்டர், பட் மை அப்ளிகேஷன் ஜஸ்ட் 3 ஆர்டர்ஸ் அப்படின்னா. அப்போ தான் பார்த்து 3 ஆர்டர் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் ஆயிடுது. டெய்லி 3 ஆர்டர் தான், அதுக்கு மேலே அவனுக்கு ஆர்டரே வராது. 3 ஆர்டர் முடிஞ்சோன்னா அந்த இதே ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் ஆயிடுது.
ஜாலி தானே அப்போ அவனுக்குலாம் ஜம்முன்னு 3 ஆர்டரை முடிப்பான். ஆனால் யாருக்கு தெரியும், எல்லாருக்குமே கஷ்டம் இருக்குங்க. நம்ம சாதாரணமாக சொல்லிடுவோம் ஜாலி, இப்போ நான் சொன்னேன்ல அதேமாரி. ஆனால் அந்த 3 ஆர்டருக்கு அவன் எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணணும்னு தெரியாது. ஏன்னா புது அப்ளிகேஷன் நிறைய பேர் ஆன்லைன் அப்ளை பண்ணோம் அது ஆர்டர். ஸோ நம்மளோட மொதல் ஆர்டரே பாருங்கள் 386 ரூபா. நேற்று இதே மாதிரி தான் பெரிய ஆர்டர் தான் வந்துச்சு. இப்போவும் அதேமாரி ஒரு பெரிய ஆர்டரு. டேய் திறக்க முடியலடா அம்மாடி. தள்ளி வை. ஓகே நீ பெரிய உள்ள நீ போயிட மாட்ட. மாடி என்னென்ன பண்ண வேண்டியிருக்கு. ஆச்சாச்சு. சீட்டு சுடுமா கொதிக்கும். இப்போ ஓ எம்மா செம்ம சூடுங்க. ஏப்பா ஜீன்ஸ் பேண்ட்டு தான் கரெக்டு. நாளையிலேருந்து பகலில் வர்றதா இருந்தால் அதை போட்டு வந்துடணும். க்ளவுஸும் ஒரு க்ளவுஸ் தொலைச்சிட்டேன் பார்த்தீங்களா. கிளச்சை பிடிக்க முடியல, பிரேக்கை பிடிக்க முடியல. சுடுது, பயங்கரமாக சுடுது. ஓகேங்க, ஃபஸ்ட் ஆர்டர் எடுத்தாச்சு. கரெக்டாக 8.9 கிலோமீட்ரு. ஆர்டர் கொஞ்சம் பெரிய ஆர்டர் பார்த்தீங்களா. 300 ரியால் ஆர்டரு, 389 ரியால் ஆர்டரு. எப்படியும் டெலிவரி சார்ஜஸ் ஒரு 15 இல்லை 20 போட்டிருப்பான். 400 ரியால்னு வைங்களேன் கொண்டு போயிட்டுருக்கேன். 400 ரியால்னால் நம்ம ஒரு காசுக்கு எவ்வளோ ஆச்சு? கடன்னு காசு போட்டால் 9000 ரூபா ஆச்சு. இல்லை 5000 ரூபானாலே 250 ரூபானா 5000 ரூபா. ஓகே 9000 ரூபா ஆச்சுங்க. ஓ 500 ஆர்டர் 500 ரியால்னா 10000 ரூபா ஆச்சு. ஆமாம் 10000 ரூபா ஆச்சுங்க. ஓ 10000 ரூபா இருக்குது என் வண்டியில். இப்போ மணி என்னன்னு பார்த்தீங்கன்னா 1:52 ஆயிடுச்சு. ஸோ ஃபஸ்ட் ஆர்டர் இப்போ தான் எடுத்திருக்கேன். ஒரு 15ஆவது எடுக்கணும் ஆர்டர் இன்றைக்கி ஃபுல்லாக 12 மணிக்குள்ளே. அதுக்கப்புறம் ஷிஃப்ட் முடிஞ்சிடும், ரூமில் போய் தூங்கிட வேண்டியதான். திரும்ப காலையில் அதேமாதிரி கிளம்பி வரணும். ஒரு 15 ஆர்டர் எடுக்கணும், திரும்பி போகணும். இந்த மாதிரி இந்த மாதம் ஃபுல்லாக எப்படியா ஓட்டி ஆகணும். டெய்லியும் 15ன்னா 3600 ரூபா சம்பளமாச்சு. சரிங்களா, 3600 ரூபானா நம்ம ஊர் காசுக்கு 3000னா 60000 ஆச்சு. அல்ல 63000 ஆச்சு. அப்போ அதில் ஒரு 600 நம்ம சாப்பாடு செலவுக்கு அதை எடுத்தாலுமே 3000னா 63000 ஆச்சு. அது போதும், பார்த்துக்கலாம். எல்லாம் கணக்கு போட்டு முத நாள் தானே இருக்குது. முத நாளே கணக்கு போட்டு வச்சுட்டோன்னு அப்புறம் போக ஆர்டர் கம்மியாயிரும். இந்த மாதம் இன்னொரு முக்கியமான விஷயம், நான் இப்போ எவ்வளோ ஆர்டர் எடுத்திருக்கேன்னு சொல்லி நானே பார்க்கக்கூடாதுன்னு சொல்லி முடிவு பண்ணி வச்சுருக்கேன். நானே பார்க்கக்கூடாது எவ்வளோ ஆர்டர் எடுத்திருக்கேன்னு. ஆனால் டெய்லியும் 15 ஆர்டருக்கு எடுத்துட்டேனான்னு எனக்கு அந்த கணக்கு மட்டும் பார்ப்பேனே தவிர ஒரு மாதம் ஃபுல்லாக எவ்வளோ எடுத்திருக்கேன் இன்றைக்கி எவ்வளோ எடுத்திருக்கேன், நாளைக்கு எவ்வளோ அப்படி மொத்தமாக கணக்கு பார்க்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டேன். அப்படி கணக்கு பார்த்தாலே விளங்க மாட்டேங்குது. டெய்லியும் 15க்கு மேலே போனால் லாபம், 15 கீழே கண்டிப்பாக பண்ணவே கூடாதுன்னு முடிவில் இருக்கேன். சுற்றிக்கிட்டே இருக்கணும், உட்காரவே கூடாது அப்படின்னு. வா சூடு ஹீட்டு. பைக்கில் போகும்போதா கொஞ்சம் கூலிங்காக இருக்குன்னு பார்த்தா பைக்கில் போகும்போது தான் அனலாக இருக்கான். அப்படியே நெஞ்ச பொழந்து பின்னால் வழியாக வெளியே வந்துடுது. இப்போ நம்ம எங்கே போய்ட்டுருக்கோம்னா அல்மால்கா போய்ட்டுருக்கோங்க. 4.9 கிலோமீட்டர் இருக்குது. ஒரே ஒரு டேனிங்காக வளைஞ்சேன் 3 கிலோமீட்டர் குறைஞ்சிருச்சு. சுற்றி போயிருந்து இப்போ ஹைவே வழியாக வந்திருப்போம். ஹைவே வழியாக போயிட்டு அங்கே என்ன பண்ண போகிறோம்? ஒன்றும் பண்ண போகிறதில்ல. ஹைவேல இன்னும் கொஞ்சம் வெக்கையாக தான் இருக்கும். இது கொஞ்சம் வெயில் கொஞ்சம் கம்மியாக இருந்த மாதிரி இருக்கும். அதனால் இதுக்குள்ள திரும்பிட்டேன். 4.5 கிலோமீட்டர் பறந்து போகலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. 100ல் போதா வண்டி? ஆமாம் 100ல் போகுது ப்ரோ. 100லே போயிட்டுருக்கீங்க, 120லே போகிறீங்க, ஸ்பீடில் போகிறீங்க, ப்ராப்ளம் கிடையாதான்னா
இங்கே வந்து போர்டு வச்சுருப்பாங்கங்க. அந்த போர்டுக்கு ஏற்றாலும் நம்ம போனால் போதும். இப்போ இந்த ரோட்டில் வந்து பார்த்திங்கன்னா 80 தான் போகணும். நம்ம 100 போயிட்டோன்னு வைங்க. ஆனால் கேமரா இல்லை, இப்போதைக்கு கேமரா இல்லை, ப்ராப்ளம் இல்லை. ஆனால் மென்ஷன் பண்ணியிருப்பான், என்ன போட்டிருக்கான் பார்த்தீங்களா, இந்த மாதிரி போட்டிருக்கானா இது வந்து 8 சரிங்களா. 8 ஒரு புள்ளி வச்ச மாதிரி இருக்கானா அது 0. அப்போ 80 போகலான்னு போட்டிருக்கான். நம்ம அப்போ 80 போகலாம், பிரச்சனையே கிடையாது. 100 போடலான்னு போட்டிருப்பான், அப்படி போட்டிருந்தாங்கன்னா அதுக்கு ஏற்றால தான் நம்ம போகணும். இப்போ இந்த ரோடு 50 போகணும்னு போட்டிருக்கு. என்ன கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் நடந்துகிட்டு இருக்கு, உடனே 50 போகிற மாதிரி போர்டு வச்சுருக்கான். அப்போ நம்ம குறைச்சிக்கணும். இந்த மாதிரி தான் 120 போட்டிருந்தா 120 போகணுன்னு அவசியம் கிடையாது. பட் போகலாம், பிரச்சனை இல்லை. சரிங்க, கஸ்டமர்கிட்ட போயிட்டு ஸ்டார்ட் பண்ணுறேன் சரிங்களா. உங்களுக்கு ரொம்ப நேரம் பார்த்தா போர் அடிச்சிடும். இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கணும்னா இதுதான் பண்ணணும். இன்றைக்கி திங்கக்கிழமைங்க. திங்கக்கிழமை தானே? இல்லையோ, இல்லை தப்பாக சொல்லிட்டேன். ஆமாம், திங்கக்கிழமைங்க. மண்டே அதேமாரி மாதத்தோட முதல் நாள் வேறு. ஸோ இன்றைக்கி ஆர்டரும் இருக்கும் பொதுவாக. ஏன்னா இன்றைக்கி ஆஃபீஸ் ஒர்க்கு, ஸ்கூல் காலேஜ் தான் லீவ் விட்டாங்க. பட் ஆஃபீஸ்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அதனால் ஆர்டர்ஸ் கொஞ்சம் இருக்கும். கொடுத்தாச்சு, ஃபஸ்ட்டு போங்கன்னாரு, நான் ஃபஸ்ட்டு வந்துட்டேன். அது நம்ம ஃபோட்டோ எடுத்து அனுப்புறதோட நம்ம கதை முடிஞ்சு. அதுக்கப்புறம் எவன் எடுத்துகிட்டு போனால் நமக்கு என்ன, அது நம்மளுக்கு தேவையில்லை. நம்ம கரெக்டாக அவங்களுக்கும் அதை ஃபோட்டோ எடுத்து அனுப்பிவிட்டுட்டு அங்கே நான் வந்துட்டேன். செகண்ட் ஆர்டருக்கு தேடி போயிட்டுருக்கேன். நான் தான் சொல்லிட்டேன்ல, உட்காரவே கூடாது, எங்கேயுமே சுற்றிக்கிட்டே இருக்கணும். 15 ஆர்டர் அடிச்சிட்டேன்னா அதுக்கப்புறம் உட்காந்துக்கலாம், ரெஸ்ட் எடுத்துகிட்டு பொறுமையாக ஆர்டர் அடிக்கலாம். இதில் அங்கே வரைக்கும் போயிட்டு யூட்டன் போட்டு வரணும். டேய், மனசாட்சி இருக்காடா டேய். நான் அவ்வளோ தூரம்லாம் போகிறக்கு எனக்கு ஐடியா இல்லை. அரைக்கு குதி.
கொடுத்துட்டு கிளம்பியாச்சு. ஸோ அப்போ 3 ஆர்டர் முடிஞ்சிருச்சு. டைம் பார்த்தீங்கன்னா 3:36 ஆயிடுச்சிங்க. 1 மணி நேரத்துக்கு ஒரு ஆர்டருங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அந்த கேப்பில் நானும் நல்லா சாப்பிட்டேன். ஒரு ரெஸ்டாரண்ட் பக்கத்தில் நம்ம கேரளா ரெஸ்டாரண்ட்டில் தான் சாப்பிட உட்காரும்போது தான் ஆர்டர் வந்துச்சு. சரி ஆர்டர் வந்துச்சுன்னா எஞ்சி ஓடணுமா என்ன, சாப்பிட்டே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா சாப்பிட்டு அதை எடுத்து கொடுத்தேன். கரெக்டாக நான் போகும்போது தான் ரெடியும் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதனால் பெருசாக பிரச்சனை இல்லை. 10 நிமிஷத்தில் சாப்பிட்டேன். ஆப்போசிட்டில் தான் அந்த வாங்க வேண்டியது, பிக்கப் பண்ண வேண்டிய ஏரியா. அதனால் பிரச்சனை இல்லை, நடந்தே போய் வாங்கிடுவேன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு கஸ்டமர்கிட்ட கொடுத்துட்டு இப்போ திரும்ப சிட்டிக்குள்ளே போகிறதுக்கு கிளம்பியாச்சு. சிட்டிங்கிறியா அவ்வளோ பெரிய சிட்டி ஆடான்னா இங்கே இது வந்து ஃபுல்லாகவே ப்ரைவேட் ஏரியா, இந்த இண்டிவிஜுவல் பங்களாங்க சரிங்களா. அப்போ அப்படிங்கும்போது எல்லோரும் சிட்டிலேருந்து வேலை பார்த்துட்டு இங்கே தான் வரணும். ஐ மீன் அந்த யாஸ்மின் சுலைமானியா இந்த மாதிரி ஏரியாவிலேருந்து எல்லோரும் இங்கே வருவாங்க. ஏன்னா இங்கே தான் அவங்களோட வீடு கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிறனால இங்கே வருவாங்க. அதனால் அங்கே தான் ஆர்டர் அதிகமாக இருக்கும். இங்கே வந்து நைட் டைமில் மட்டும் தான் இருக்கும். பகலில் வந்து இங்கே சுத்தமாக இருக்காது. ஏன்னா பகலில் எல்லாருமே அங்கே தான் வேலைக்கு வந்திருப்பாங்க. மத்தியான சாப்பாடுக்கு ஆர்டர் பண்ணுவாங்க, ஏதாவது ஒன்று பண்ணுவாங்க. இங்கே ஒரு ஆர்டர் கூட வராது மோஸ்ட்லி. இப்போ இது என் பிறகு மேடாக இருக்கும்னு நினைக்கிறேன். மேடுன்னா இந்த சமைக்கிறதுக்கு வந்திருப்பாங்களா, சமைக்கிறதுக்கு வீட்டு வேலை பார்க்குறதுக்கு அந்த மாதிரி லேடி தான் இருந்தாங்க. குரலும் அந்த மாதிரி தான் இருந்துச்சு. வந்து வாங்கினவங்களும் அவங்க தான். அப்படிங்கும்போது மேபி அவங்களுக்கா இருக்கலாம் சரிங்களா. ஆனால் மெஜாரிட்டி இங்கே அவ்வளோதான். இந்த சைடு சிட்டிக்குள்ளே போனீங்கன்னா ஆர்டர் நிறையா இருக்கும். பகலில் இந்த சைடு வந்துட்டீங்க அப்படின்னா, கொஞ்சம் அவுட்டில் வந்துட்டிங்கன்னா நைட்டு தான் ஆர்டர் நிறையா இருக்கும். என்னடா வளர்ற அப்படிம்பீங்க, இதுதான் உண்மை. இப்படி தான் ஆர்டர் வரும். கரெக்டாக 10 மணி நேரம் வேலை பார்த்தோன்னு வைங்களாங்க, நம்ம வந்து ஒரு 15 ஆர்டர் எடுக்கலாம். 10 மணி நேரம் கரெக்டாக வேலை பார்த்தா 15 ஆர்டர் எடுக்கலாம். சில நேரம் எடுக்கலாம், சில நேரம் 12, 13 வந்துடும், 14 வராமல் போயிடும். நான் 10 மணி நேரம்லாம் மோஸ்ட்லி வேலை செஞ்சதே கிடையாது. போனேன் அந்த 1 lakh சீரீஸில் 12 மணி நேரத்துக்கு மேலே வேலை செஞ்சுருக்கேன். 14 மணி நேரம் வேலை செஞ்சுருக்கேன். அதுக்கப்புறம் 10 மணி நேரமே போதும் அப்படின்ட்டு அந்த 10 மணி நேரத்துலேயே ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஸோ நிறைய பேர் சவுதியில் ஆக்சிடெண்ட் ஆகுது, பைக் ஆக்சிடெண்ட் ஆகுது அப்படின்னாங்க. ஸோ இப்போ உங்களுக்கு இந்த வே தெரியுதா, இது வந்து ஃபுட் வே. ஸோ நடந்து போகிறவங்களுக்கு. இப்போ இந்த முன்னால் இருக்க அந்த ஹேங்கர் ஸ்டேஷன் பையன் என்ன பண்ணான்னா, இப்படியே வந்து முன்னால் போய் நிற்கான். அப்போ பின்னால் இருக்கவனுக்கு டென்ஷன் ஆகும். ஒன்று இப்போ இவன் நின்றுட்டான், ஓகே. சில பேர் இப்படி கிராஸ் பண்ணுவான், இங்கேருந்து இங்கே கிராஸ் பண்ணுவான். அங்கே அண்ணா நிற்கானில் பார்த்தீங்களா, அந்த மாதிரி கிராஸ் பண்ணுவான். அப்போ பார்த்து சிக்னல் விழுந்துட்டுன்னு வைங்களாம், இவ்வளோ நேரம் வெயிலில் நிற்கிறவன் என்ன பண்ணுவான், கொஞ்சம் வேகமாக போகிறக்கு அழுத்துவான் வண்டியை. அப்போ இடிச்சிருவான். இந்த மாதிரி இடிச்சு தான் அண்ணா இந்த சைடில் ஒரு பையன் அன்றைக்கி விழுந்து கிடந்தான். ஏன்னா இந்த இதில் நேரடி போயிட்டு அங்கே அப்படி கிராஸ் பண்ணிடலான்னு சொல்லி அழுத்தினாப்பில் இந்த கேப்பில் இதில் விழுந்துட்டான். இதில் ஒருத்தன் இடிச்சிட்டான் காருக்காரன். இப்போ காருக்காரனுக்கும் நஷ்டம். ஒரு நிமிஷம் தான் அதிகபட்சம். 1 நிமிஷம் சரிங்களா, 58 செகண்டு கணக்கு வச்சிங்களா. 59 செகண்ட் வரும், நம்ம 58 செகண்ட் வச்சு உன்னால் வெயிட் பண்ண முடியாதா? அவ்வளோ அவசரப்பட்டு போய் நீ அப்புறம் ஆக்சிடெண்ட் ஆகிட்டுனா போலீஸ் வரணும், செக் பண்ணணும். ரெண்டாவது உனக்கு இன்சூரன்ஸ் கம்பெனிக்காரன் வந்து அந்த காருக்காரனை செக் பண்ணுற வரைக்கும் நீ எங்கேயும் போக முடியாது, நீ அங்கே தான் இருந்தாகணும். அப்போ உன்னோட ஆர்டரும் வேஸ்ட்டு, ஆர்டரும் போக முடியாது, அவனை பின்னால்ட்டே விடும். அது எதுக்கு அந்த இது ஆர்டர் எடுத்தாச்சு, கிளம்ப வேண்டியது. எத்தனை கிலோமீட்ரு? 3.6 கிலோமீட்ரு பக்கம்தான். விரட்டி போக வேண்டியதான். அந்த வயிறு நிறைய சாப்பிட்ட பிறகு நான் இந்தியாவில் இருக்கும்போது என்ன பண்ணுவேன்னா, நல்லா தூங்குவேன், நல்லா சாப்பிடுவேன், நல்லா தூங்குவேனா. அது அப்படியே இன்றைக்கி நல்லா சாப்பிட்டேன், வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டேன், தூக்கம் வந்துக்கிட்டது. ஒரு மாதிரி மந்தமாக சொக்கிட்டுருக்கு கண்ணுகள்லாம். ஏன்னா ஏதாவது ஒரு ஐஸ் டீ குடித்தா சரியாயிரும், இல்லை ஏதாவது ஐஸ் காஃபி குடித்தா சரியாயிராப்புல. $3.2 kilometers. ஸோ நிறைய இப்போ சவுதியில் இருக்க நிறைய பேர் கால் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க.
ஸோ அன்றைக்கி நம்மளுக்கு ஒரு அண்ணன் கால் பண்ணியிருந்தாங்க, டிரைவர். அந்த அண்ணன் கால் பண்ணி பேசினாங்க. அப்புறம் நேற்று ஒரு அண்ணனை மீட் பண்ணோம், அவரும் டிரைவர் தான். அவர் என்னை பார்த்து கண்டுபிடிச்சாரு. தம்பி நீ அந்த இன்ஸ்டாகிராமில் கிளம்பிட்டு கிடக்கலாம் அந்த பையன் தானே அப்படின்னாரு. ஆமாண்ணே அப்படின்னு. நல்லா தான் பண்ணுறேம்மா, பண்ணு ஏன் இந்த வேலைக்கு வந்த, வேறு ஏதாவது நல்ல வேலைக்கு போயிருக்கலாம்னாரு. அப்போ எனக்கு இல்லை இன்ட்ரெஸ்ட்னே பைக் மேலேண்ணே. அது தெரியுது, வீடியோ பார்த்தாலே தெரியுது, இருந்தாலும் இது ரொம்ப ரிஸ்க் இல்லாமான்னாரு. எல்லோரும் ரிஸ்க்குன்னு சொல்லி போயிட்டோன்னா யார் பண்ண, அந்த மாதிரி தான். பைக் ஓட்டுறதுனால ரிஸ்க் தாங்க, அது இங்கெல்லாம் இல்லை, எல்லா இடமும் அப்படி தான், இந்தியாவிலையும் அப்படி தான், இங்கேயும் அப்படி தான். நம்ம கரெக்டாக ஓட்டினா சேஃப், இல்லைன்னா அன்சேஃப், அவ்வளோதான். ஓ ஓ ஓ ஓ ஓ தட்டி தூக்கியிருப்பேன், சட்டார்னு போனேன், அவனை பட்டார்னு போயிருப்பான். சிக்னலா ஒட்டாய் வருது தூக்கம் வர்றதுனால. சூப்பர்ண்ணே, பாதி அப்படியே அடைச்சி நின்றுங்க ரெண்டு பேரும். ஆமாம் விட்டா இந்த கேப்புக்குள்ளே ஓடிச்சு பெரியோ. ஒன் 1.5 கிலோமீட்டரில் பிக்கப்பு, ட்ராப் எங்கன்னு தெரில. போவோம் 1.5 கிலோமீட்ரு. இதில் நேராக போயிடலாம், அதெல்லாம் அதில் ஒரு டிவைடர் வச்சு மறைச்சி விட்டான்லே. நம்ம என்ன பண்ணணும், அப்படி சுற்றி போனோம். சுற்றி போனாலும் அதே ரேட், அதே கிலோமீட்டர் தான், 1.5 கிலோமீட்டர் வருது. பரவாயில்ல, போகலாம். ஒரு பிக்கப் எடுக்கிறதுக்கு 2 கிலோமீட்டர் போகக்கூடாதா? போவோம். ஆர்டர் தான் எடுக்க வந்தேன், நம்மளுக்கு ஏதோ நல்ல நேரம் இருந்திருக்கு, இன்னொரு ஆர்டரும் சேர்ந்து கிடச்சிட்டு, அதுவும் பக்கத்துலேயே தான். மொதல் ஆர்டரு 5.2 கிலோமீட்ரு, நேராக போனால் 3 கிலோமீட்ரு. இங்கே ஃபுல்லாக மெட்ரோ ஸ்டேஷன் ஒர்க் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணாங்க, அதனால் ரோடு வசதி இல்லை கொஞ்சம். இப்போ 5.2 கிலோமீட்டர். இடி இப்படி போவோமா இல்லை இப்படி சுற்றிடுவோமா? சுற்றி போனால் நேராக போயிடுவோம். இதில் போயிட்டு நேராக ஹைவே பிடிச்சிடலாம். ஹைவேனா பெரிய ஹைவே. வானே உண்டு பயலை. ஆர்டர் பார்த்தீங்கன்னா கொடுத்தாச்சு. ஒரு பெரிய மாடி, அவன் எத்தனா ஃப்ளோர்னு சொல்லல, டோர் மட்டும் சொல்லிட்டான். ஏறி இறங்கி சரி ஏறி டேஸில் கொடுத்துட்டு திருப்பி இறங்கி வந்தேன். நல்லா சாப்பிட்டேன் பார்த்தீங்களா, தூக்கம் கலக்கமாக இருக்கு. ஏன்னா இதில் போயிட்டு ஒரு யூட்டனை போட்டு 6 கிலோமீட்டர் இந்த பக்கம் போனோம். நல்ல வேலை இந்த பக்கம் போகிற அந்த 6 கிலோமீட்டர் சிட்டிக்கு தான், அதனால் ஆர்டர்ஸ் வரும். இப்போ இல்லை யூட்டன் போடுறதுக்கு தான் லக்ஸஸ் பெரிய சிக்கல். யூட்டன் போடவே விட மாட்டான்லி. எப்பா ஜிஎம்சி லைட்டாக பிரேக் அடிச்சிட்டான். இந்த கேப்பை யூஸ் பண்ணிட்டு உள்ள சாடிட வேண்டிதான். அந்த ஜிஎம்சியோட டயர் சைஸ் தாங்க நம்மளோட ஹைட், பைக்கோட ஹைட் சைஸே இருக்கும். அப்படியே நினச்சி பாருங்கள் எவ்வளோ ஹைட் இருக்குன்னு. அப்புறம் அந்த வண்டி மிரரில் தெரியுதா? இங்கே மான்ஸ்டர் ட்ரக்லாம் நாங்கள் பார்த்துருக்கேங்க, பெரிய பெரிய டயர் வச்ச மான்ஸ்டர் ட்ரக்லாம் இருக்குங்க. அதுக்கு சஸ்பென்ஸ் மட்டுமே தனியாக சஸ்பென்ஷன் வச்ச மாதிரி ஹைட்ராலிக் சஸ்பென்ஷன் வச்சுருப்பான் டயரை தூக்கி வைக்கிறதுக்கு. போர்ச் ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 5 மணி, இப்போ மணி 5 சரிங்களா. 5 மணி நேரத்தில் 6 ஆர்டர் முடிச்சிருக்கேன். கொஞ்சம் சோகமான நாள் தான், ஏன்னா
1 மணி நேரத்துக்கு 2 ஆர்டர் கிடைக்கும் நம்ம சிட்டிக்குள்ளே சின்னதாக கிடைக்கும் போது. இன்றைக்கி என்னன்னு தெரில, எனக்கு ஃபுல்லாகவே லாங் ஆர்டராக தான் கிடச்சிட்டு இருக்கு. எல்லாம் 8 கிலோமீட்ரு 5 கிலோமீட்ரு 6 கிலோமீட்டர்னு. அதுவே சிட்டிக்குள்ளே நான் எப்போ எடுக்கிறது பார்த்திங்கன்னா 1 மணி நேரத்துக்கு 2 ஆர்டர் கிடைக்கும். மொதல் ஆர்டர் இங்கே பிக் பண்ணால் பின்னாலே தான் ட்ராப்பாகவே இருக்கும். உடனே அங்கே நான் ட்ராப் பண்ண உடனே அடுத்த ஆர்டர் வந்துடும். திருப்பி இங்கேயே பிக் பண்ணி திருப்பி அங்கே ட்ராப் பண்ணேன். இப்படி பண்ணிகிட்டு இருப்பேன். 1 மணி நேரத்துக்கு 2 ஆர்டர். இன்றைக்கி 5 மணி நேரம் ஆயிடுச்சு. வெறும் 6 ஆர்டர் தான் எடுத்திருக்கேன். எப்படி இப்படியே போனால் எங்கே போவேன்? சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. 6 ஆர்டர் எடுத்தாச்சு. அதை சொல்ல தான் போய் இது பண்ணேன். 6 ஆர்டர் பண்ணியாச்சு. எனக்கு இங்கேன்னு பறந்துட வேண்டியதான். சுனாடாவே நானும் சுனாடாய்க்கு நேற்றம் பார்த்தீங்கன்னா பிரேக் செக்கு, அதுக்கப்புறம் கேபிள் செக் பண்ணோம். ஆக்சிலேட்டர் கேபிள், கிளச் கேபிள், பிரேக் கேபிள் எல்லாமே நேற்று செக் பண்ணோம். ஆயில் மட்டும் சேஞ்ச் பண்ணல. ஸோ நாளைக்கு ஆயில் சேஞ்ச் பண்ணலான் இருக்கேன். ஸோ சேஞ்ச் பண்ணால் இந்த மாதம் ஃபுல்லாக சுனாடா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் ஓடுவா. பிரேக் நேற்று பக்காவாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்கு. இப்போலாம் அப்படி அடித்தோன்னா அடித்த இடத்துல நிற்பா. இதுக்கு முன்னாடி அடித்த இடத்துல நிற்க மாட்டா, கொஞ்சம் தள்ளி போய் நிற்பா. இப்போ அடித்த இடத்துல நிற்பா. ஸோ அதில் இது கரெக்டாகிடுச்சு. இப்போ அருமை. ஆர்டர் வந்துருச்சு. 7வது ஆர்டரு. பாப்பு பாப்பு ஏதோ போட்டிருக்கு. பாண்டா. அப்போ 7வது ஆர்டர் இது ஆச்சு. அதுக்கப்புறம் ஒரு 30 நிமிஷம் பிரேக் எடுத்துட்டு எங்கே போயிட்டு இருந்து ஜாலி வாட்டர் ஃபால்ஸ். இப்போ எங்கே போகிறோன்னா நம்ம அல்மால்கா செக்ஷன் தான் இந்த மாதம் ஃபுல்லாகவே பண்ண போகிறோன்னு சொன்னோம். இது அல்மால்காலேருந்து ரொம்ப தூரம் கீழே கொண்டு வந்துட்டு அதை இப்போ அல்மால்காவுக்கு திருப்பி பிரேக் எடுத்துகிட்டு அல்மால்கா போயிட்டுருக்கேன் ஹைவேல. ஓ ஓ ஓ ஓ ஓ வாவ் மயிரே, ஜஸ்ட் மிஸ்ஸு. சுனாடே காப்பாற்றிட்டம்மா. வேறு லெவல்மா. பிரேக்லாம் இல்லை, சொருவி இருப்பேன் காரில். எல்லாம் அரக்கு இருக்கா வண்டி ஓட்டுறான்ல இவன். இந்த மஞ்சள் கலர் கோட்டை தாண்டி அந்த சைடு போகவே கூடாது. எதுக்கு போகிறான் ஒன்றும் தெரில. ஆனால் நான் போக வேண்டாம். ஏன்னா எங்களை அங்கே தான் நீங்கள் போக விட்றீங்க. மெயினில் வந்தால் தான் விரட்டி கீழே தள்ளி விட்டுறீங்களே. அப்போ நாங்கள் இந்த மஞ்சள் கலர் லைன்லேயே தான் போனோம். ஏடி பிடிச்ச மஞ்சள் கலர்லேயே போயிட்டுருக்கேன்னா அதுதான் கெத்து. ஆனால் மஞ்சள் லைனுக்கு இந்த சைடு போனால் ஃபைனுங்க. அதான் கவர்மெண்ட் ரூல்ஸு. ஆனால் போலீஸ் விட்ருவாங்க. பைக்கெலாம் பசங்க போனான்னா விட்ருவாங்க. ஏன்னா இவனை பற்றி தெரியும், கார் ஓட்டுறவனை பற்றி. அவனுக்கு முன்னால் பசங்க பாவம் அப்படின்னு சொல்லி இந்த லைனுக்குள்ளே போனால் விட்ருவாங்க. நான் நிறைய இடத்துல இந்த மாதிரி கட்டில் வந்து போலீஸ் நிற்பாங்க. அப்போ நம்ம இந்த லைனை பிடிச்சி வந்துகிட்டே இருக்கும்போது நீ போன்றாங்களே. காருக்காரன் வந்தானா காருக்காரனை பிடிச்சி நலக்குன்னு ஒரு ஃபைனை போட்டு பழக்குன்னு கையில் கொடுத்து விட்ருவாங்க. தம்பி எங்கே போகிறீங்க அப்படின்னு. ஏன் சிக்காளிப்பையில் இவ்வளோ வேகமாக வரான் டேனிங்கில். சில்லுன்னு இருக்குங்க. இதில் எல்லாம் வண்டி விட்டுட்டு அப்படி கொஞ்ச நேரம் உள்ள உட்காந்துடலாம். ஆனால் 30 மினிட்ஸ் தான் பிரேக் இருக்குது. அதனால் மூட்டு போனோம். நெஞ்சத்தில் ரெட்ட கப்பல் மோதினா யுத்த கப்பல் இவதானே முந்தான பாய் மரமே முழுசான நங்குரமே சரியான மாலுமியும் நான் தானே. ஒரு பிரதர் கேட்டார், பாட்டு கேட்டுகிட்டே வண்டி ஓட்டுறியா ப்ரோ, எப்படி ப்ரோ அப்படின்னாரு. பழகிட்டு ப்ரோ. இந்தியாவில் அதே மாதிரி தான். இன்டர் கேம்பில் பாட்டை கேட்டு பாட்டு போயிட்டே இருப்பேன். அதனால தான் எவ்வளோ தூரம் போனாலும் எனக்கு பெருசாக தூரமாக போன மாதிரி ஃபீல் ஆகாது. இப்போவும் அப்படி தான். இல்லை நீங்கள் இருங்க 26 கிலோமீட்ரு. என்னென்ன போய்கிட்டே இருக்கணும்னு தான் ஆசைப்படணும். தவிர நிற்கணும்னு ஆசைப்பட மாட்டேங்க. சரி நிற்போங்க, யார் ரெஸ்ட் எடுத்து. அதெல்லாம் வேண்டாம், போயிட்டே இருப்போம். நம்பே வரக்கூடாது. இது முன்னால் போகிறது சைனா காருங்க. இங்கே சைனா பைக்கே இருக்குது. சைனா பைக்கு, சைனா காரு.
1.6 கிலோமீட்டரில் நம்மளோட ஏரியாக்கே போயிடும். போயிட்டு தண்ணி பாட்டில் நிறைய தண்ணி பிடிச்சி தண்ணி குடிக்கணும் ஃபஸ்ட்டு. ரெண்டாவது நல்லா சாப்பிட்டோம்ல 7 அப் எதாவது கிடைக்குமான்னு பார்க்கணும். கிடச்சின்னா அது ஒரு 7 அப் வாங்கி அடிச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் பிரேக்கை போட்டு அதுக்கப்புறம் வேலை பார்க்கணும். பிரேக்கே இல்லாமல் வண்டி ஓடிட்டுருக்கு. வண்டியும் சரி நானும் சரி பிரேக்கே இல்லாமல் ஓடிட்டுருக்கேன். ஒன்பதாவது ஆர்டர் பார்த்தீங்கன்னா எடுத்தாச்சு. கரெக்டாக 7.9 கிலோமீட்டர். இன்றைக்கி ஃபுல்லாகவே எனக்கு இப்படி தாங்க வந்திருக்கு. 5 கிலோமீட்டருக்கு மேலே தான் எல்லாமே வந்திருக்கு. அதுவும் நான் எடுத்திருக்க செக்ஷனுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக அங்கே வேறு எங்கேயாவது போகுது, தூரமாக போகுது. விரட்டி போனால் தான் முடியும். ஷார்ட் ஆர்டராக வரும்னு பார்த்தா எல்லாம் லாங் ஆர்டராக வருது. நைட்டு சுற்றுறது ஓகே தான் சவுதியில். ஆனால் இப்படி லாங் ஆர்டராக ரொம்ப டென்ஷன் ஆகுது. ஏன்னா ஷார்ட் ஆர்டர் 2 வந்தாலும் 2 வர நேரத்தில் லாங் ஆர்டர் ஒன்று வருது. அப்படிங்கும்போது 1 மணி நேரத்துக்கு ஒரு ஆர்டருங்கும்போது நம்மளுக்கு அந்த நம்ம ஒரு ஏம் பண்ணி வச்சுருக்க அந்த டார்கெட்டை அச்சீவ் பண்ண முடியாமல் போயிடுது. ஒன்றும் பிரச்சனை இல்லை. 9 பண்ணிட்டேன், இன்னும் 6 தான் பண்ணணும். மணி 8 ஆயிடுச்சு. 7:51. 12 மணிக்குள்ளே ஒரு 6 பண்ணணும். அப்படின்னா தான் 15 ஆர்டர் ஆகும். இன்றைக்கி அது மட்டும் இல்லாமல் ஒரே ஒரு டபுள் ஆர்டர் மட்டும் தான் இருந்துச்சு. மற்ற எல்லா நாளுமே 2 டபுள் ஆர்டராவது வரும். இன்றைக்கி ஒரே ஒரு டபுள் ஆர்டர் மட்டும் தான் வந்துச்சு. அது ஒரு சிக்கல். இங்கே எல்லாம் டிராஃபிக் உங்களுக்கு தெரியுதா? மேப்பில் தெரியுதா? ரெட் லைனில் தெரியுதா? இன்றைக்கி என்ன அப்படின்னே தெரியல. நிறைய ஆக்சிடெண்ட்டும் நிறையா பார்த்துட்டேன். டிராஃபிக்கும் இவ்வளோ டிராஃபிக் இந்த நாளில் இப்படி இருக்காது. மண்டே இப்படி இருக்காது டிராஃபிக்கு. வேலன் வெள்ளி சனி இருக்கும். ஏன்னா அந்த நாளில் லீவுலாம். ஸோ விரட்டி தள்ளுவானில் கிடந்துக்கிட்டு